வாசல் என்னவா கடை? அது ஒன்றும் இல்லை. அம்புட்டு பேரும் கடைக்கு வந்து வாங்க வேண்டாம், இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து வாங்கிட்டு போவாங்கல்ல, அதனால கொஞ்சம் பொருட்களை வச்சு அப்படியே ஒரு கடையை போட்டோம். வாசல்ல கடை வச்சதெல்லாம் நல்ல விஷயம்தான். சம்பளத்துக்கு ஆள் போட முடியலன்னு மீனாவை கடையை பார்த்துக்க சொல்லிட்டீங்களாக்கா? நீயா தேடிக்கிட்ட வாழ்க்கை, நீயே தான் உன்னை பத்திரமா பார்த்துக்கணும். புரியுதா? சரி, போயிட்டு வரேன். அப்பா இப்படி தப்பா நினைச்சிட்டாரே. ச்சே. மீனா, திரும்பவும் என் கடைக்கு போனேன். அது ஜீவாக்கு மோர் கொடுக்கலான்னு. நான் கேட்டேன் அவன்கிட்ட. பாரு, உங்க அப்பா ஏதோ நாங்க உன்னை கஷ்டப்படுத்துற மாதிரியே பேசிட்டு போறாரு. அண்ணி எத்தனை தடவை சொன்னாங்க அங்க உன்னை வரக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல. அது கூட பரவாயில்லடா. அவர் அவ்வளோ பேசுறாரு, இவ கேட்டுட்டு சும்மா இருக்கா. நானா தான் கடைக்கு போனேன், என்னை யாரும் கடைக்கு போக சொல்லலன்னு சொன்னதா என்னவா? சும்மா தான் போனேன், மோர் குடுக்க தான் போனேன் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? அவர் எவ்வளவு வருத்தப்பட்டுட்டு போறாரு பாரு. அவர் வருத்தமும் நியாயம்தான். யாருக்கா இருந்தாலும் இந்த நிலைமையில கடையில பார்த்தா கோவம் தான் வரும். ஆனா அப்படி இல்லைன்னு நீ தானமா புரிய வச்சிருக்கணும். ஏன் மீனா நீ பேசாம நின்ன? அது அது வந்து ஒரு பதட்டத்துல நான் பேசல. என்கிட்ட பேசும்போது மட்டும் பட்டு பட்டுன்னு பேச தெரியுது. பாயிண்டா பேசுவ. அப்படி இல்லைன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன? கரெக்டா இவ வரவும் அவர் வந்து பெரிய இவர் மாதிரி பேசிட்டு போறாரு. என்னமோ எல்லாத்தையும் பார்த்த மாதிரி. இவங்க அப்பா வந்தாலே பெரிய ஏழ்றதே அண்ணி. அவரை எதுக்குடா சொல்ற? இவள சொல்லணும். இவன் நடந்தது சொல்லியிருந்தா ஒரு பிரச்சனையும் இல்ல. மோர் தான் கொடுக்க போனேன்னு சொல்லியிருக்க வேண்டியதானே? ஐயோ, இப்ப எல்லாருக்குமே வருத்தம். ஏமினா, உன்னதான் கடைக்கு போக வேண்டாம்னு சொன்னேல்ல. மீனா, ஏதாவது பண்ணி எஸ்கேப் ஆயிடு, இல்ல திட்டியே கொன்னுடுவாங்க. ஐயோ, நான் என்னத்த சொல்ல? இது பாரு மீனா, இனிமே. அம்மா, மீனா, அம்மா. ஐயோ, என்னம்மா? என்னாச்சுமா? மயக்க வர மாதிரி இருக்கே. வா வா வா, உட்காரு. என்ன மீனா இது? என்ன பண்ணுது? உட்காரு, உட்காந்துக்கோ. என்ன மீனா, என்ன பண்ணுது? ஒன்னும் இல்ல, நின்னுட்டே இருந்தல்ல, அதான் டக்குன்னு தலை சுத்திருச்சு. இந்த மீனா, இந்த தண்ணியை குடி, குடி. போதுமா? குடு. இப்ப எப்படி இருக்கு? இல்ல, கொஞ்சம் சுத்துற மாதிரி தான் இருக்கு. ஐயோ, டாக்டர் கிட்ட போலாமா? இல்ல, அதெல்லாம் வேண்டாம். கொஞ்சம் படுத்து எந்திரிச்சா சரியா போயிடும். நான் ஒருத்தி உன்னை போய் திட்டிட்டே இருக்கேன் பாரு. நீ இதெல்லாம் மனசுல வச்சுக்காத மீனா. நான் ஏன் திட்டினா? ஐயோ, இரு, நான் உனக்கு மோர் எடுத்துட்டு வரேன். இல்ல, டேய் பாத்துக்கூடா. ஏய் ஜீவா, நான் இவ்ளோ மயக்கம் வருதுன்னு சொல்லி உட்கார்ந்துட்டு இருக்கேன், நீ பேசாமலே இருக்க. உனக்கு டென்ஷனே ஆகலையா? நடிக்காதரி. நடிக்கிறேனா? என்னடா இப்படி சொல்ற? அது என்ன திடீர்னு மயக்கம் வருது? டேய், மயக்கம்லாம் திடீர்னு வரதா செய்யும், வேற எப்படி வரும்? நீ எப்பேற்பட்ட தில்லாலங்கடின்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்க அப்பா எங்களை கண்ணாபின்னான்னு பேசினதை நீ வேடிக்கை பார்த்த. அதே அண்ணி உன்னை கேட்டவனே மயக்கம் வந்துருச்சு. அண்ணி சத்தம் போட்டது தப்பே இல்லை. கொழுப்பு எடுத்தேன் கடைக்கு போனேன்னு உங்க அப்பாட்ட சொல்றதுக்கு என்ன? மயக்கமா இருக்கிற பொண்ணு கிட்ட இப்படியா ஜீவா கோச்சுப்ப? என் புள்ள உன் வயிற்றுக்குள்ள இருக்கு, அதான் என்னால எதுவுமே சொல்ல முடியல. அசிங்கமா நடிக்காதரி. ஐயோ, மயக்கமா வருதே. ஒண்ணும் இல்ல மீனா, இந்த மோர குடி.
பயமா இருக்குடா. நீ போய் ஆட்டோ கூட்டிட்டு வரியா? டாக்டர்கிட்ட போயிட்டு வந்துடலாம். இல்ல இப்ப எப்படி இருக்குமா? பரவாயில்ல. இல்ல டாக்டர் கிட்ட போயிட்டு வந்துடலாமா? இல்ல அதெல்லாம் வேண்டாம், டாக்டர்லாம் வேண்டாம். கொஞ்ச நேரம் படுத்து எந்திரிச்சா சரியாயிடும். சரி அப்ப படுத்துக்கிறியா? வா வா, உன்னை படுக்க வைக்கிறேன், வா. எழுந்துரு, வா. நானே போய்க்கிறேன். சரி எழுந்துரு. ஜீவா, இவ்வளவு ரூம் கூட்டிட்டு போய் படுக்க வைப்போம். இல்ல ஜீவா கடைக்கு போட்டும், நானே போய்க்கிறேன். சரி பாத்து போ. பாவம்டா, நான் மீனா கிட்ட ரொம்ப கத்திட்டனோ? பயந்துட்டா போல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அண்ணியே. நீங்கள் என்ன சொன்னீங்க அவளை? அதெல்லாம் சரியாயிடுவா. இல்லடா, எனக்கு மனசே கேட்கல. நான் போய் அவளை பார்த்துட்டு வரேன். அண்ணியே, என்னங்க அதுக்குள்ள வந்துட்டிய? கடை திறக்கல. இந்தா. திறக்கலையா? ஆமா. ஏங்க என்னங்க பண்றது? வேற என்ன பண்றது? பழைய மில்லுக்கே போக வேண்டியதான். அங்கதான் கூட்டமா இருந்துச்சு. எங்க கூட்டமா இருந்துச்சு? நாம தான் உள்ளேயே போலையே. ஆமா இல்ல, நீ தான் பிடிக்கலன்னு சொல்லி இங்க கூட்டிட்டு வந்த. ஏங்க இவ்வளவு நேரம் பேசணும்ல, அது போதும். அண்ணே. அண்ணே. கதிரு சொல்லுங்கண்ணே. எங்கடா இருக்க? அது அண்ணி மாவு மில் போக சொன்னாங்க, அதான் வந்தோம். இலை, இந்த கண்ணம்பை வீட்டில் சும்மா தானே இருக்கேன், அவன் அனுப்பிச்சு விட வேண்டியதானே? எங்க அவன் தான் பயந்துக்கிட்டு வீட்டில் இருக்கானே. சரிடா, முடிஞ்சா? அது வேலை முடிஞ்சா நீ கடைக்கு போட, அங்கே யாருமே இல்லை. ஜீவா வேற வீட்டில் இருக்கேன். கடையில் குமரேசன் மாமா மட்டும் தான்டா இருக்காரு. நான் கிளம்பி கடைக்கு போக கொஞ்சம் லேட் ஆகும். இந்தா போயிடுறேண்ணே. சரிடா, நீ கடைக்கு போ. சரிண்ணே. பெரியண்ணே, இங்க பாரு, வீட்டுல இருந்து கிளம்பி 2 மணி நேரம் ஆகுது. நேரம் போனதே தெரியல. என் கூட இருந்தா அப்படிதான். அது சரி, அண்ணன் கடைக்கு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கு. ஏங்க மாவு அரைக்கணும்ல, இனிமே எங்க போய் அரைக்கிறது? போற வழியில அரைச்சிட்டு போயிடுவோமா? இல்ல இல்ல, இனிமே போன நேரம் ஆயிடும். கடையில வேற ஆள் இல்லையா. கிளம்புவோமா? இருங்க, அக்கா கிட்ட என்ன சொல்வியலா? நாளைக்கு பண்ணிக்கலாம், வா. அப்போ நாளைக்கும் 2 பேர் வர போறோமா? நீ இருக்க பாரு. இந்த வாளியை தூக்கிக்கிட்டு நம்ம டெய்லி இப்படி அலைவோம். வேலையே செய்ய வேணாம். தேவையில்லாம வெளியே சுற்றுறோன்னு போலீஸ் தான் பிடிக்கும். ஒரு 1/2 மணி நேரம் லேட்டா வரேன்னு மாமா கிட்ட சொல்லுங்களேன். 1/2 மணி நேரத்தில் என்ன பண்ண போற? பாவங்க, கண்ணை முறுக்கு கேட்டான். மாவு கொண்டு போனா தானே முறுக்கு. ரொம்ப முக்கியம். அவன் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கான், இவனுக்கு முறுக்கு கேட்குது. இதுக்கு நம்ம 2 பேரும் வாளியை தூக்கிட்டு அலையிறோம். வேற வண்டியில ஏறு. ஏங்க அரைக்கிற கடையில கூட்டம்னு சொல்லிடலாமா? இப்படி நேரம் எங்க போனீங்கன்னு கேட்டா என்ன சொல்வீங்களா? ஏதாவது சொல்லுவோம், ஏறு. சரிங்க, வெயிட் பண்ணி பார்த்தோம், கூட்டம் குறையில, வந்துட்டோம்னு சொல்லலாமா? ஏய், எதையாவது சொல்லுவோம், ஏறேன். இல்லனா மில்லு திறக்கவே இல்லைன்னு சொல்லிடலாமா? அதான் மில்லு திறக்கவே இல்லைல்ல. இந்தா முதல்ல ஏறியா? தொண தொண ஏதாவது பேசி ரொம்ப தான். போலாமா? ஆனா நீ பயங்கரமான ஆளுதான். ஏன் அப்படி சொல்றிய? இல்ல, மாவு வாளியை வச்சே ஒரு நாள் ஃபுல்லா ஓட்டிட்ட பாரு. என்ன பண்றது சார், எனக்கு அப்படி ஒரு ஆள் கிடைச்சிருக்கிய. நானே இப்படி ஏதாவது ஒரு டிராமா பண்ணி தான் உங்களோட வெளியில வர வேண்டியதா இருக்கு. என்ன பதிலே காணோம்? ஏங்க உங்களை தாங்க கேக்குறேன். காத்து அதான் கேட்கல. இது மட்டும் கேட்காதே. இல்ல இல்ல, காத்தடிக்கு. உங்களுக்கு மட்டும் தனியா காத்தடிக்குதாக்கும், அதனால கேட்கல. அதனால தான் கேட்கல.
எங்க போனீங்க 2 பேரும்? மாவரைக்க போயிருந்தோம்க்கா. அதுக்கு இவ்ளோ நேரமா? மில்ல அது மூடி இருந்துச்சு. மில்லுல கூட்டம். என்ன ஆளுக்கு ஒரு காரணத்தை சொல்றீங்க? ஆ, அது ஒரு மில்லுல கூட்டம், இன்னொன்னு திறக்கல இல்ல. ம், சரி அப்ப நேரா வீட்டுக்கு வர வேண்டியதானே? இல்ல அப்படியே அரைச்சிட்டு வந்துடலான்னு தான் காத்துக்கிட்டு இருந்தோம். மாவு அரைச்சிட்டீங்களா? இல்ல ஏண்டா? அதான் சொன்னனே கூட்டம்னு. ம், சொன்னல. சரி போய் உட்காரு. அக்கா நீங்க ஒரு மாதிரியா இருக்கியே. நானா? ஒன்றும் இல்லையே. இல்ல நீ உங்க முகம் ஒரு மாதிரி தான் இருக்கு. என்னாச்சு? உடம்பு எதுவும் முடியலையா? நான் எதுவும் மாத்திரை வாங்கிட்டு வரட்டுமா? இல்ல இல்ல இல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, நீ உட்காரு. ஒன்றும் இல்லையா? அப்போ ஏதோ இருக்க. நீ என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க முதல்ல. ஆம், கதிரே உன்னை மாமா கடைக்கு கூப்பிட்டாரு, நீ கடைக்கு போ. எனக்கும் அண்ணன் ஃபோன் பண்ணுச்சு. நான் போகிறேன். முதல்ல உங்களுக்கு என்ன ஆச்சு அதை சொல்லுங்க. மீனாவோட அப்பா வந்திருந்தாரு. உங்களை எதுவும் சொன்னாரா? அவங்க அப்பா உங்களை எதுவும் சொன்னாரா? சொல்லுங்க நீ. அங்க கடையில ஜீவா நின்னுட்டு இருந்தான். அவன்கிட்ட பேசிக்கிட்டே மீனாவும் அங்கதான் இருந்தா. நான் உள்ள கொஞ்சம் வேலையா இருந்தேன். அப்பவே நான் பார்த்தப்போ நிக்காதன்னு திட்டினேன். நேத்து நீங்க பார்த்தப்போ அவ வெளியே போனப்போ நான் திட்டினேன்ல. பாப்பாவை வயித்துல வச்சுக்கிட்டு இது தேவையில்லாத வம்புதானடா. யாராவது கடைக்கு வரவங்க தூரமா நின்னா சரி, கிட்ட கிட்ட வந்துட்டாங்கன்னா ஜீவா கிட்ட நின்னு பேசிக்கிட்டே இருக்கா. நான் சொன்னா புரிஞ்சுக்கவும் மாட்டேங்கிறா. அந்த நேரம்னு பார்த்து அவளோட அப்பாவும் வந்துட்டாரு. அவரு என்னமோ நாம தான் அவளை வேலை வாங்குறோம்னு நினைச்சுக்கிட்டு என்னென்னமோ பேசிட்டாருடா. வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிட்டாரு. நான் வேலை வாங்கலன்னு சொல்ல வேண்டியதானே நீ? நாம சொல்றத அவர் எங்கடா கேக்குறாரு? அவரா அவர் இஷ்டத்துக்கு பேசிட்டு தானே போவாரு. அண்ணன் சும்மாவா இருந்துச்சு? இல்ல இல்ல, ஜீவாதான் அப்படி இல்லைன்னு பேசினான். அவளை யாரும் இங்க வேலை வாங்கலன்னு மீனா சொல்லிருக்க வேண்டியதானக்கா. அதுதான் வருத்தம் இல்ல. அவ ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. அவங்க அப்பா பேசும்போது பேசாம நின்னுட்டு இருந்தா. இத்தனைக்கும் வெளியே போகாதன்னு ஒரு நிமிஷம் முன்னாடி வரைக்கும் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஏன் தான் அவ இப்படி இருக்கா அவளோ? எங்க நம்ம கடையிலே போய் வேலை பார்த்தாக? வீட்ல ஏதோ சும்மா ஒரு கடையை வச்சிருக்கோம், அதில் நின்றுக்கிட்டு இருந்தா அவ்வளவுதானே. ஏன் நீ யாரும் எதுவும் சொன்னா கேட்டுக்கிட்டே இருக்கீங்க? நல்லா பதில் சொல்ல வேண்டியதானே? அவரு விவரம் புரியாம பேசினா நாமளும் எதிர்த்து எதிர்த்து பதில் பேச முடியுமாடா? அனி, அவருக்கெல்லாம் பதில் பேசினாதான் சரி வருவார். எப்போ பார்த்தாலும் உங்களை ஏதாவது சொல்லிக்கிட்டு எப்பவுமே கேட்டுக்கிட்டு இருக்கணும்னு இல்லை. நீ கடுப்பாகுது. கதிரு, அவரு மீனாவோட அப்பா, ஜீவாவோட மாமனார். அந்த மரியாதையை நம்ம கொடுக்கணும்ல. நீங்க எங்களுக்கு அண்ணி, அந்த மரியாதை அவரும் உங்களுக்கு கொடுக்கணும். சரி விடுறா, நீ கேட்டதுக்காக நான் சொன்னேன். இந்த பாரு, இந்த விஷயத்துல நீ போய் ஜீவா கிட்ட பேசிட்டு இருக்காத. அவன் பாவம் வருத்தப்படுவான். மீனாவும் உங்களை மாதிரி அவ அப்பாவை விட்டு கொடுக்க வேண்டாம்னு நினைச்சிருப்பாங்க. மற்றபடி அவ உங்களை ஏதாவது சொல்லிட்டு நினைச்சிருக்க மாட்டா அக்கா. இது நீ எனக்கு சொல்லிதான் புரியணுமா? அவ வேணும்னு செஞ்சான்னு நான் எங்க சொன்னேன்? ஆனாலும் ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமேன்னு எனக்கு கொஞ்சம் வருத்தம். நீ அதை விடு, இத பத்தியே சும்மா யோசிச்சுட்டு இருக்காத. மாவை நாளைக்கு கரைச்சிக்கலாம். மாமா அங்க கடையில காத்துட்டு பாரு, நீ போ. அவர் அண்ணனோட மாமனார் ஆயிட்டார். இல்லன்னு வையன், எப்ப பார்த்தாலும் அண்ணி ஏதாவது சொல்லிக்கிட்டு என்னமோ அவருக்கு மட்டும்தான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி. எல்லாமே என்னாலதான். நான் இவ்வளோ லேட் ஆகலனா இந்த பிரச்சனையே இல்லைல்ல. நான் பாட்டுக்கு கடையில இருந்திருப்பேன். அவரு பேசினா அவர் மேல தப்பு. நீ என் தலையில போட்டு குழப்பிக்கிற. நான் கடை கிளம்புறேன். நீ அண்ணியை பார்த்துக்க. எதையா யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த வீடியோலாம் பார்த்துட்டு அதை செஞ்சு கொடுங்க இதை செஞ்சு கொடுங்கன்னா என்னாலலாம் முடியாது. ஆமா, கேட்ட முறுக்கே செஞ்சு தரலையா? டேய், உனக்காக தான்.
மாவு அரைக்கிறதுக்காக கதிரும் மொழியும் மாவுமில்ல தேடி தேடி அலைஞ்சிட்டு கடைசியில அரைக்க முடியாம வந்துட்டாங்க. அவங்க தேடியே இருக்க மாட்டாங்க. வாய் அடிக்காத. டேய், மீனா எப்படிடா இருக்கா? எந்திரிச்சிட்டாளா? ஆ எந்திரிச்சிட்டா அண்ணி. அவளுக்கு ஒன்றும் இல்லை, நல்லாத்தே இருக்கா. பாவம், புள்ளத்தாச்சி பொண்ணு. நான் ஒருத்தி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அண்ணி, நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. இல்லடா, எனக்கு மீனா, இப்பதான் உன்னை கேட்டுட்டு இருந்தேன். இப்ப எப்படிமா இருக்கு? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் இல்லைங்க, நான் நல்லா தான் இருக்கேன். டேய், ஆ? கீழே உட்காரு. ஆ. நீ வா, எப்படி உட்காரு. வாங்க நீ உட்காருங்க. வா. எனக்கு ஒரு வருத்தம் மீனா. என்ன இருந்தாலும் நான் உன்னை அப்படி பேசிருக்க கூடாது. அண்ணி, அம்புட்டு வருத்தப்படுற அளவுக்குலாம் நீங்கள் ஒன்றுமே பேசல அண்ணி. மீனாவோட அப்பா நீங்கள் ஏதோ தப்பு பண்ண மாதிரி சொன்னார் பார்த்தீங்களா, அதே தப்பு. அது மட்டும் இல்லை, அதை நானும் கேட்டுட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, அது ரொம்ப தப்பு. சரி விடுறா. என்ன பேசினாரு அவரு? என்னதான் நடந்துச்சு? இங்க என்ன நடக்குது? யாராச்சும் சொல்லுங்க. நான் இங்கே தானே இருந்தேன். அப்பா ஒன்றும் வேணும்னு பேசல ஜீவா. நான் சும்மா கடையில இருந்தேனேன்னு எல்லாத்தையும் வித்துட்டு இருந்தேன். நான் சொல்லியிருக்கணும். அதை நீதான் சொல்லியிருக்கணும். எப்போ பாரு இங்கே யாரும் உன்னை கவனிக்காத மாதிரி சொல்கிறது நல்லாவா இருக்கு? ஜீவா, விடு. திரும்பவும் சண்டை வேண்டாம். அவர் ஏதோ சொல்லிட்டாரு, நான் அந்த வருத்தத்துல அவகிட்ட கேட்டுட்டேன். அதை விடு, சண்டை வேண்டாம். சாரிங்க. சரி விடு மீனா. என்னதான் நடந்துச்சுன்னு யாராச்சும் சொல்லுங்களேன். டேய், நீ போய் யூடியூப்ல மாவில்லாம முறுக்கு எப்படி சுடுறதுன்னு போய் பாரு போ. நானாவது அப்பா கிட்ட சொல்லியிருக்கணும். நான் தான் ஆசைப்பட்டு போய் சும்மா பேசிட்டு இருந்தேன், கடையில எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தேன். அத நானும் சொல்லல. சரி விடு மீனா, அதான் முடிஞ்சு போச்சுல, எதுக்கு முடிஞ்சதை பத்தியே பேசணும்? இல்லைங்க, எப்பவுமே அப்பா பேசும்போது பொறுமையா பேசி நான் பார்த்ததே இல்ல. வீட்ல கூட இப்படிதான் பேசுவாரு. சில சமயம் அது அப்படி இல்லைன்னு சொல்ல தோணும். ஆனா அவர் கோவமா பேசுவாரா, எனக்கும் பேச பயமா இருக்கும். அப்ப வேற அவர் எதேதோ சொன்னாரா, எனக்கு அப்படியே படபடன்னு வந்துருச்சு. சண்டை நடக்குமோன்னு நான் பயந்துட்டேன். மத்தபடி உங்களுக்கு சப்போர்ட் பண்ண கூடாதுன்னோ அவர் அப்படி பேசினது சரின்னு நான் சொல்லவே இல்லை. சாரிங்க. விடு மீனா, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? என்னடா, நாம இந்த புள்ளைய தங்கச்சி மாதிரி பாத்துக்கிறோம். ஆனா ஒரு வார்த்தை உங்க அப்பா அப்படி சொல்லிட்டாரேங்கிற ஒரு வருத்தம். அதனாலதான் நானும் உன்கிட்ட அப்படி வந்து கேட்டுட்டேன். சரி அதெல்லாம் விடு, நீ ஏதாவது சாப்பிடுறியா? ஓ, இந்த வீட்ல சண்டையாவது யாராச்சும் ஒழுங்கா போடுறீங்களா? ஒரு நிமிஷம் கோவமா பேசிட்டு அப்புறம் 10 நிமிஷத்துக்கு சாரி சொல்ல வேண்டியது. அவன் எப்படி சண்டை போறான் தெரியுமா? இங்க சண்டை கூட கிடையாது, ஒரே நல்லவங்க தான். போங்க. கண்ணு வச்சேன்னு வை, கொன்ன நோண்டிட்டு வேண்டா. இவனே கண்ணு வைக்கிறான் பாரு. இவங்க அப்பாவுக்கு விவரமே கிடையாது நீ. எப்போ பாரு முட்டை கண்ணை வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு முழிச்சுக்கிட்டு கருத்து சொல்கிறதே என் வேலை. அவர் பண்ணுறதே எப்போவும் நியாயம் சொல்லிட்டு திரிவார். இவ அப்பாவாச்சேன்னு விட்டு வச்சிருக்கேன், இல்லைன்னா உங்களை அவர் பேசுனதுக்கு. என்னடா அப்படிலாம் பேசாத. ஐயோ குட்டி அண்ணி, அண்ணன் உங்க அப்பாவை திட்டிட்டு இருக்காரு, நீங்க கேட்டுட்டே இருக்கீங்க. டேய், அவன் பேசுறது தப்பே இல்லடா. ஐயோ ஏன் நீங்களும் திருந்திட்டா என்டர்டைன்மெண்ட்டுக்கு நான் எங்க தான் போவேன்? இப்ப கூட நான் கதிர் முல்லை கிட்ட வருத்தப்பட்டு பேசிட்டு இருந்தேன். இப்போ நீ வந்து பேசினதுக்கு அப்புறம் எனக்கு எல்லா வருத்தமும் போயிடுச்சு. குட்டி பாப்பா, ஃப்ரூட் சாப்பிடலாமா? பழம் சாப்பிடுறியா? வா, நிறைய பழம் வாங்கி வச்சிருக்கேன், உனக்கு என்ன பிடிக்குதோ சொல்லு, நான் அதை தரேன். வா. என்னடா இது,
நம்ம எதிர்பார்க்கறது நடக்க மாட்டேங்குதே. ச்சே. இல்லை ஆ? எந்திர மேல என்னண்ணே? இப்போ இங்கே நான் சண்டை நடக்கும் தானே எதிர்பார்த்தேன். அட போனே, அதான் நடக்கலையே. நே, இது வீடு இல்லைண்ணே, விக்ரமன் சார் படம்ண்ணே, படம். ஆ. லா 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 லா. பரவாயில்லையா ஜீவா? ஆ தைலமே போதுமா? இதா இருக்க நீ போதும், சரி. தூங்கி இருந்துச்சா சரியாயிடும். ஏடா ஜீவா, பல விஷயம் இப்படி தானே போய்க்கிருக்கு. தூங்கி எந்திரிச்சா சரியா போகும்ண்டு. உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்க, தூங்கி எந்திரிச்சா சரியா போகும். ஏதாவது வாக்குவாதம், கோபம், சண்டை, பிரச்சனை, இப்படி எல்லா பிரச்சனையும் தூங்கி எந்திரிச்சா சரியா போயிடும். ஏண்டா தூக்கம் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கடா, அவ்வளோதான். ஆமாண்ணே. டேய் குர்ரா, நான் கூட தேய்ச்சி விட்றேன். இல்லைண்ணே, பரவாயில்ல இருக்கட்டும். நீ எதுக்கு மூட்டையெல்லாம் தூக்க போன? நான் வந்து தூக்கியிருப்பேன்ல. ஏன்டா உனக்கு சுலுக்குனா வலிக்காத? நமக்கெல்லாம் சுலுக்காதுண்ணே. நீ பாட்டுக்கும் கடைக்குள்ளே போயிருக்க வேண்டியதானே. நான் எல்லாம் பார்த்துருப்பேன்ல, வெயிட் எல்லாம் தூக்கிக்கிட்டு. வெயிட்லாம் ஒன்றும் அம்புட்டு இல்லைடா. அது தூக்குன்னு படக்குன்னு சரவணை கூப்பிட்டான்னு திரும்பிட்டேன் போல இருக்கு, அதான் லைட்டாக பிடிச்சிக்கிச்சு. பார்த்து தூக்க வேணாமாடா. இரு, நான் சுடு தண்ணி அண்ணி அண்ணி அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அண்ணி. ஒத்தடம் கொடுத்தா சரியாயிடும்டா. வேணாம் அண்ணி, ஒன்றுமே இல்லை, அதெல்லாம் சரியா போயிடும், விடுங்க. தெருவுல யார பார்த்தாலும் உங்களுக்கு என்னங்க மளிகை கடை வச்சிருக்கீங்க, கொல்ல லாபம் போல, அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. இங்க நாம படுற கஷ்டம் நமக்கு தானே தெரியும். எல்லாம் கண்ணு ஜீவா. ஏன் நீ அப்படியா பேசிக்கிறாங்க? ஆமாடா, நேத்து கூட கஸ்தூரி அண்ணி ஃபோன் பண்ணி அதுதான் கேட்டுச்சு. உங்களுக்கு என்னம்மா ஒரே லாபம், 4-5 வீடு கட்டிருவிய போல, தொழில் அமோகமா போகுதாம்ல அப்படின்னு கேக்குது. மளிகை கடையில் மட்டும் லாபம் வர்றதுக்கு ஊருக்குள்ளே என்ன எல்லாரும் எக்ஸ்ட்ராவா சாப்பிட்றாங்க? வேற எந்த தொழிலுமே சரியாவே போகல. அவன் சாப்பிட்டு உசுரோட இருந்தா மட்டும் போதும்னு நினைக்கிறேன். மளிகை கடை மட்டும்தான் ஏதோ ஓடுதுனே. சரியா சொன்னடா ஜீவா. கடத்தெரு போக வேற எந்த கடையிலும் கூட்டம் கும்பலே கிடையாதுடா. யாருமே வீட்டுக்கு தேவையான பொருளை தாண்டி எக்ஸ்ட்ராவாக எதுவுமே வாங்குறதே கிடையாது. நிலமை இப்படி. முக்கியமாக அந்த அரிசி பருப்பு இதுக்கு மட்டும்தான். ஆனா நமக்கும் முன்ன மாதிரி வியாபாரம் இல்ல தானே மாமா? 4 வீடு கட்டுற மாதிரியே வருமானம் வந்துட்டு இருக்கு. இவ்வளோ பாரு தானா, ம். அந்த நோட்டை எடு. ஊருக்குள்ளே 1000 பேர் 1000 சொல்லத்தே ஜீவாங்க. அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு நம்ம போல பொழைக்க முடியுமா? இங்கே பாரு தானே, தோராயமாக பார்த்தா இந்த 4 மாதத்தில் நம்மளுக்கு வருமானம் கம்மி தான். ம். அத சொல்லுங்க. யாருமே அத்தியாவசிய பொருளை தவிர வேற யாரும் எதுவும் வாங்குறதே இல்லையா நீ? வழக்கமாக இந்த நேரத்தில் நோட்டு புக்கு, பேனா, பேக் எல்லாத்தையும் வாங்கி போடுவோம். அதில் கொஞ்சமாச்சும் லாபம் வரும். இந்த வருஷம் அது கூட இல்லையே. ஆமாம் இல்லைண்ணே. அதுவும் இல்லாமல் இந்த 4 மாதத்தில் அரிசி பருப்பு எல்லாமே விலை ஏறி போச்சே ஜீவா. இதான் சமயம் மட்டும் கொள்ளையடிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்களடா. இப்போ நம்ம ஜனவரி பிப்ரவரியில் வாங்கின விலைக்கும் இப்போ வாங்கின விலைக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குல்ல தானே. ரொம்ப கூடிடுச்சா மாமா? ஆமாம் தானே, நம்ம கொஞ்சம் அதிக விலை கொடுத்தானே வாங்குகிறோம். அதுக்காக வாங்குகிற ஜனங்கிட்ட அதிக விலை கொடுத்து விற்க முடியுமா? நம்ம கடைக்கு வரவங்க ஏனே ஏற்கனவே இந்த 4-5 மாதமாக வீட்டில் கஷ்டத்தில் இருக்கேன், நீங்கள் வேறு இதில் எச்சா மிச்சா விலை சொல்கிறீங்கன்னு சொல்லி நம்மளை சக்கடை பண்ண மாட்டாங்களா? அவங்ககிட்டலாம் வந்து நம்ம வாங்குகிற விலை மட்டும் செலவு மட்டும் இவ்வளோ இதாக விற்க முடியும்னு சொல்லி புரிய வைக்க முடியுமா? அதனால தான் பழைய ரேட்டை போட்டு வாங்குறவங்களுக்கு பாதகம் இல்லாமல் விற்றுட்ருக்கோம். என்னடா ஜீவா, வாங்குறதுக்கு விற்கிறதுக்கும் கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒன்றாதே இருக்குது. ஆமாமா, அது சரிதான் மாமா. கடன் வேற நிறைய போகுது இல்லைண்ணே.
ஆமாடா கதிர, திரும்பி வருவான்னு கூட தெரிலண்ணே. டேய் இப்போ அதெல்லாம் பார்க்க முடியாதா ஜீவா? ஏன்டா எதிரு, ஒரு பொருள் 70 ரூபா வரும்னு சொல்லி கடைக்கு வாங்க வருவாங்க. அந்த பொருள் 75 ரூபான்னு நம்ம சொன்ன உடனே பொருள் இருக்கட்டுமுங்க 5 ரூபாய் வீட்டில் போய் எடுத்துக்கு வந்து கொடுத்துட்டு பொருளை வாங்கி போகிறேன்னு சொன்னவங்க பூரா இன்னைக்கு முழுசாவே கடன் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க தானே. இப்போ புதுசாக கடைன்னு சொல்லி பொருள் வாங்குறவங்க முகத்தை பார்த்தாலே மனசு கஷ்டமாக இருக்குது தானே. புதுசாக கடன் கேட்கறதுனால அவங்க கூலி கூறி கடன் கேட்கறதுக்கு இப்படி தயங்குறாங்க. அவங்க ரொம்ப பாவம் தானே. நம்ம அதை சகஜம் எடுத்துக்க முடியல. ஜீவா சொன்ன மாதிரி நம்ம கொடுத்த கடன்லாம் திரும்ப வருமானு எதிர்பார்க்குறதே கஷ்டம்தான். வந்தால் லாபம், பாராட்டி பரவாயில்லன்ட்டு விட்டு போக வேண்டியதான். பாருங்க மாமா, நமக்கு இவ்ளோ கஷ்டம் இருக்கு, ஆனா நினைக்கிறவங்க இஷ்டத்துக்கு நினைக்கிறாங்க. இவங்க கண்ணெல்லாம் வச்சுக்கிட்டு நாமளும் தொழில் நடத்த வேண்டியதா இருக்கு. விடுங்க நீ, நம்ம ரொம்ப வசதியாக இருக்கோம், இப்போத்தே நிறைய சம்பாதிக்கணும்னு எல்லாரும் நினச்சிட்டு போட்டுமே. எல்லாரும் அப்படி நினச்சா அது நடக்கத்தானே போகுது. அதானே நல்லதா நினைச்சா பரவாயில்லையேடா, பொறாமையால பாதி பேர் நினைக்கிறாங்க. தானே தொழில் அப்படியே பல்ல கடிச்சிக்கிட்டு தான் போய்க்கிருக்கு. இப்போ என்ன ஒன்று, கடவுள் புண்ணியத்தில் நம்மளுக்கு கடன் கிடையாது. அது ஒன்று தான் நம்ம குடும்பத்தில் பெரிய விஷயம். நம்ம கடைக்கு வர கஸ்டமர் நம்மள்கிட்ட கடன் சொன்னாலும் நாம் பொருள் வாங்குற இடத்துல கடன் சொல்கிறது கிடையாதுல்ல. இன்னும் ஒரு சில மாதத்துக்கு இப்படி வரவுக்கும் செலவுக்கும் சரியாகத்தான் போய்க்கிருக்கும். எக்ஸ்ட்ரா 5-10 கூட செலவழிக்க முடியாது. புரியுது மாமா. இப்ப பார்த்து யாரும் கல்யாண காட்சின்னு வைக்க மாட்டாங்க. ம் நாமளும் மொய் எழுத போறது வருதுன்னு பெரிய செலவு இருக்க போறதில்ல. எங்கேயும் போகாம வீட்லயே இருக்கிறதால அந்த செலவும் பெருசா இல்லைன்னு சொல்லுங்க. ஆமாம் தானே. என்ன இப்போதைக்கு அனாவசியமான செலவு நீ சொன்ன மாதிரி எதுவுமே இல்லை. கொஞ்சம் இறுக்கி பிடிச்சி செலவழிச்சோம்டா தாக்கு பிடிச்சி தப்பிச்சிடலாம். ராஜீவா, இப்போ என்ன நம்மளுக்கு மட்டுமா கஷ்டம்? ஊர் வளத்தில் எல்லாம் தானே கஷ்டப்படுறாங்க. பார்த்துக்கலாம் விடு. ஏடா எதிரே? ஆமாண்ணே, பார்த்துக்கலாம். விடுங்கடா, எது வந்தாலும் பார்த்துக்குறோம், சமாளிச்சுக்குறோம். சரிண்ணே. வா வந்து தூங்கு. சரி, எதையும் யோசிக்காம போய் தூங்குங்க. ம்? ம். என்ன மீனா, பாட்டு கேட்குறியா? பாப்பா பாட்டு. சரி, மாத்திரை சாப்பிட்டியா இல்லையா? என்ன மீனா நீ, இதெல்லாம் வேலைக்கு சாப்பிடணுமா இல்லையா? ஆ? போதுமா? போதும். சரி, ஒரு நிமிஷம் இரு, வாரேன். எங்க போற? இரு, வாரேன். டேய், என்னது இது? ஹாட் வாட்டர். இதுல உன் காலை வச்சேன்னு வச்சுக்கேன், எல்லா பெயினும் போயிடும். காலை எடுத்துக்கோ. காலை அப்படியே வச்சுக்கோ. தூங்கி எந்திரிச்சேன்னு வச்சுக்கேன், அம்புட்டு கால் வலியும் போயிடும். கால் எவ்வளவு வலிச்சது தெரியுமா? வெந்நீர்ல வைக்கும் போது அவ்வளோ சுகமா இருக்கு. ஆமா, வெளியில இவ்வளவு நேரம் என்னடா பேசிட்டு இருந்தீங்க? கடையோட வரவு செலவு கணக்குலாம் இருக்குல்ல, அதை பத்தி பேசிட்டு இருந்தோம். பாரு, ஊர்ல யாருக்குமே பிசினஸ் இல்ல, நமக்கு மட்டும்தான் பிசினஸ் இல்ல. யாருக்கும் பிசினஸ் இல்லைன்னா நமக்கு மட்டும் எப்படி ஆகும்? டேய், என்ன இல்லைனாலும் சாப்பிடுவாங்கல்ல. சாப்பிடுவாங்க, கொஞ்சமா சாப்பிடுவாங்க, இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுவாங்க. நார்மலா நடக்கிற வியாபாரத்துல பாதி தான் நடக்குது. என்னவோ நமக்கு மட்டும் நடக்குதுல்ல,
அது என்னமோ உண்மைதான் மீனா. ஏண்டா இதையாடா இவ்வளவு நேரம் பேசுனீங்க? அதே என்ன பண்ணலான்னு பேசிகிட்டு இருந்தோம். செலவுகள்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணலாங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தோம். என்னது, செலவை குறைக்க போறீங்களா? இங்க ஏற்கனவே கரெக்டா சிக்கனமா தானே செலவு பண்ணிட்டு இருக்கோம். அது என்னமோ உண்மைதான். இருந்தாலும் இந்த வெளியில் சாப்பிட்றது குறைக்கிறது, வெளியில் போகிறது, ட்ரெஸ்ஸு வாங்குறது, தேவையில்லாமல் பொருட்கள் வாங்குறது, இதெல்லாம் குறைச்சிக்கலாம் தான் பேசிக்கிட்டு இருந்தோம். எப்படிரா இப்படி கூச்சமே இல்லாம அவங்க சொல்றாங்க, நீயும் அதை என்கிட்ட வந்து சொல்ற பாரு. ஏன்? ஏதோ வார வாரம் தேட்டர் கூட்டிட்டு போயிட்டு இருந்த மாதிரியும் டெய்லி ஷாப்பிங் கூட்டிட்டு போயிட்டு இருந்த மாதிரியும். இங்க பாரு, நான் இங்க வந்து 1.5 வருஷம் ஆகுது. 2 படம் தான் பாத்திருக்கேன். ஒரு தடவை ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டிருக்கோம். தீபாவளிக்கு ஒரு புடவை, 2 பொங்கலுக்கு 2 புடவை. இதுல எதை சார் குறைக்க போறீங்க? இந்த புடவைய தாவணியா மாத்திருவீங்களோ? ஆனா உனக்கு இருக்குது பாரு இந்த நக்கலு. டேய், இதெல்லாம் கூட பரவாயில்லடா. நீ சிரிக்காம சொன்ன பாத்தியா, அததான் என்னால தாங்க முடியல. ஆமா, உங்க அம்மா அப்பா கிட்ட பேசுனியா? பேசுனேங்க. ஏன்? நல்லா இருக்காங்கல்ல? ம், நல்லதா இருக்கா? ஒன்றும் கஷ்டம் இல்லையே? எதுக்கும் நல்லா விசாரிச்சுக்கோ. நம்ம கிட்ட சொல்றதுக்கு யோசிச்சுக்கிட்டு சொல்லாம இருந்துட போறாங்க. இல்லைங்க, அவங்க எல்லாரும் நல்லா தான் இருக்கா. நீ எதுக்கும் வேணா போய் பார்த்துட்டு வரியா? ஏங்க, என்னாச்சு திடீர்னு இப்படி கேக்குறிய? வீட்டில் எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தோம்ல, அதை தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். முழு அடைப்புலலாம் வியாபாரம்னு ஒன்று நடக்கிறதே மளிகை கடையில் தான். நமக்கே இவ்வளோ கஷ்டம்னு பேசிக்கிட்டு இருக்கமே, உங்கள் வீட்டிலலாம் இன்னும் கஷ்டமாக இருக்கும்ல? அவங்கள பற்றி யோசிக்கவே இல்லை பாரு. ஏங்க, யோசிக்கிறதெல்லாம் சரிதான். அது என்ன உங்க வீடு, நம்ம வீடுன்னு சொல்ல மாட்டீங்களா? ரெண்டையும் நம்ம வீடுன்னு சொன்னால் குழப்பம் வந்துடாதா? அதான். எங்க அப்பா மாமான்னு சொன்னா கூடவா குழப்பம் வந்துடும்? உங்க அப்பாங்கிறிய? இங்கே பாரு, கூப்பிட்டு பழக்கம் இல்லைல்ல, அதான், வேற ஒன்றும் இல்லை. இனி பழகலாம்ல? பழகலாம் தான் மாமா. இப்படி நேரம் இதுதான் யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்களா? ஆமாம், கடையிலலாம் வியாபாரம் நடக்கும்னு தெரியும். ஆனால் எவ்வளவு லாபம், முன்னாடி மாதிரியே இருக்குதா இல்லை குறைஞ்சுதா, இதெல்லாம் யோசிக்கவே இல்லை. அண்ணன் சொல்லும்போது தான் பட்டுன்னு அடித்து சொன்ன மாதிரி இருந்தது. எல்லாருக்கும் கஷ்டம்தான் இல்லைங்க? ஆமாம், யாரை பார்த்தாலும் ஒரு கதை வச்சுருக்காங்க, பக்குன்னு இருக்கு. அப்படியே 2 மாதம் போயிருச்சுல்ல, எப்படா சரியாகும்னு இருக்கு. சரியாயிடுங்க. சரியாகாம எங்க போக போகுது? இதில் நடந்த ஒரே ஒரு நல்ல விஷயம், எல்லாரும் சேர்ந்து வீட்டில் இருந்தது தான் இல்லை? அது என்னமோ கரெக்டு தாங்க. டெய்லியும் 2 வேளை சேர்ந்து சாப்பிட்டு, மத்தியானம் கொஞ்சம் நேரம் தூங்கி, அப்புறம் சீட்டு விளையாடி, அப்படியே ஜாலியாக இருந்துச்சுல்ல? ஆமாங்க, அன்னைக்கு ரொம்ப ஜாலியாக இருந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் எல்லாரும் வீட்டில் இருந்தாலே அண்ணி ஒரே குஷி ஆயிடுவாங்க. இப்போ கேட்கணுமா என்ன? ஏய், என்ன ஒன்றும் சொல்ல மாட்ற? என்னங்க சொல்றது? இல்லை, இவ்வளோ நேரம் என்ன சொன்னாலும் ஆமாம் ஆமான்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன், அதையே சொல்லு. ஆமா. ஏய், எல்லாரும் வீட்டில் இருந்ததில் உனக்கு சந்தோஷமா இல்லையா? ஐயோ, நீங்க இந்த வீட்ல ரொம்ப நேரம் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. அன்னிக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு சொன்னப்ப நீயே ஒரு மாதிரி சிரிச்ச. எப்படி சிரிச்ச? ஒரு மாதிரி கிண்டலா சிரிச்சியே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இங்க பாரு, ஏதோ இருக்கு.
என்னன்னு சொல்லு. நீங்க வீட்ல இருக்கிறது அக்காவுக்கு ரொம்ப சந்தோஷங்க. ஆ, ஆனா அது என்ன ஆனா? சந்தோஷம்தான் சொல்லிட்டு அப்புறம் என்ன ஆனான்னு இழுக்கிற? ஒன்றும் இல்லைங்க. இங்கே பாரு, ஒழுங்கு மரியாதையை சொல்லு. நான் சொன்னா தப்பாயிடும், விடுங்க. இப்போ சொல்லு. நாங்கள் வீட்டில் இருந்தால் அன்னைக்கு சந்தோஷம் தானே, நேரத்துக்கு சமைச்சு தரலாம், எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம் தானே நினைப்பாங்க. சமைக்கிறதும் சாப்பிட்றதும் தான் பிரச்சனையே. நீங்க எல்லாரும் வீட்ல இருக்கிறதுல அக்காவுக்கு சந்தோஷம்தான். ஆனா அக்காவுக்கு வேலை இருந்துகிட்டே இருக்குங்க. முன்னாடி எல்லாரும் ஒருவேளை தான் சேர்ந்து சாப்பிடுவோம். மதியம்னா யாராவது வீட்டுக்கு வருவிய, கடைக்கு கொடுத்து விட்டுருவோம். இப்ப எல்லாரும் பெரும்பாலும் வீட்லயே இருக்கிறதுனால அக்கா கிச்சன்லயே இருக்கா. சமையல் வேலை எந்நேரமும் இருந்துகிட்டே இருக்கு. பாத்திரம் கழுவுறதெல்லாம் சொல்லவே வேண்டாங்க. சேர்ந்து சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு யோசிச்சனே தவிர அதுக்கு பின்னால அன்னைக்கு இவ்வளோ வேலை இருக்குன்னு யோசிக்கவே இல்லை பாரு. இப்பவும் சொல்றேங்க, வேலை ரொம்ப ஜாஸ்தி தான். ஆனா அக்கா சந்தோஷமா தான் செய்யறா. இங்க பாருங்க, நானா தான் இது சொல்றேன். எனக்கு என்ன ஆதங்கம்னா, பாதி வேலையும் என்கிட்ட அக்கா ஷேர் பண்ணிக்கலாம். என்னால அவளுக்கு ஹெல்ப் தான் பண்ண முடியுமே தவிர முழுசா நானே பார்த்துக்க முடியாதுங்க. அவளும் எனக்கு வேலை கொடுக்கவே மாட்டேங்கிறா. என்னங்க, நான் எதுவும் தப்பா சொல்லிட்டேனா? இல்லை இல்லை, நீ சொன்னது சரிதான். ஏதோ மேஜிக் பண்ணி சமைக்கிற மாதிரி அவங்களுக்கு சமைக்கிறதுல சந்தோஷம்னு நாங்களாம் நினச்சிக்கிட்டோமே தவிர, யோசிச்சு பாரு, இந்த பிரச்சனையில் எல்லா வேலை செய்கிறவங்களும் வீட்டில் ரெஸ்ட்டு தான் எடுக்கிறாங்க. ஆனால் பொம்பளைங்க மட்டும் ரெஸ்ட்டே எடுக்க முடியறதில்ல. இல்லை, நாங்கள் இப்பயும் வீட்டில் உட்காந்து தின்னுட்டே இருந்திருக்கோம். ஐயோ, ஏங்க இவ்ளோ பெருசா நீங்க யோசிக்காதீங்க. நானு நீங்க தானேன்னு யதார்த்தமா சொல்லிட்டேங்க. நீங்க எல்லாம் என்ன சாப்பிட கொடுத்தாலும் சாப்பிடுவீங்க. ஆனா அக்கா தான் விதவிதமா சமைச்சு கொடுத்துட்டு இருக்கா இல்ல? நிறைய விஷயம் எனக்கு தெரியல முல்ல, இதெல்லாம் நீ தான் எனக்கு சொல்லணும். சொன்னாதான் நாங்கள் எங்கே கோட்டை விடுறோம்னு எங்களுக்கு தெரியும். தயவு செஞ்சு இனிமே இதெல்லாம் சொல்லு. நான் தப்பாலாம் நினைக்க மாட்டேன். ஏங்க தண்ணி கொண்டு வருவா? நானே எடுத்துக்கிறேன். ஐயோ, நான் ஒரு லூசு. வாய் வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம. நாளையில இருந்து வேலை இல்லைனாலும் வீட்லயே இருக்க மாட்டா. நான் இருக்கேன் பாரு. ச்சே. என்னக்கா சின்ன சின்ன பொட்டலமா போட்டுட்டு இருக்கிய? நம்மள்ட்ட தான் பெரிய பாக்கெட்லாம் இருக்குல்ல. அப்படி இல்ல முல்ல, இது அங்க வை. இந்த ஊரடங்கு போட்டு 3-4 மாசம் ஆச்சு. நிறைய பேருக்கு வேலை இல்ல, வருமானம் இல்ல. சில பேர் வீட்ல 3 வேளை சாப்பிடறதுக்கு பதிலா 2 வேளை சாப்பிடுறாங்க. அவங்க கிட்ட இருக்கிற காசுக்கு என்ன கிடைக்குதோ அதை வச்சு சமைச்சு சாப்பிட்டுக்கிறாங்க. அவங்க கிட்ட இப்போ காய்கறியோ மளிகையோ வாங்குற அளவுக்கு வசதி இருக்காது. கையில இருக்கிற காசுக்கு என்ன கிடைக்குதோ அதை வாங்கி சமைச்சு சாப்பிட்டுப்பாங்க. அதனாலதான் சின்ன சின்ன பொட்டலமா போட்டுட்டு இருக்கேன். ஏதோ நம்மளால முடிஞ்சது. ஆமாக்கா, அதுவும் கரெக்ட் தான். இந்தா முல்லை, இதை புடி. அதுல எல்லாம் ஒரே பருப்பு தான் இருக்கு. இதுல கடலைப்பருப்பு, இதுல துவரம் பருப்பு இருக்கு. பாப்பா தூ பருப்பு அப்படின்னு எழுதி வச்சா போதும். சரிக்கா. ஆஹா, தெரியாதனமா இங்க வந்து உட்காந்துட்டோமே. நம்மளையும் பொட்டலம் போட சொல்லுவாங்களோ? வேணாண்டா சாமி, அப்படியே எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். மீனா,
ஜீவா என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஆ இதோ கிளம்பிட்டு இருக்காங்க. அண்ணி. கதிரு, சீக்கிரமே கடைக்கு போயிட்டியா? ஆமா அண்ணி. மாமா கடையில் தானே இருக்காங்க? ஆமாம்மா, அண்ணனும் மாமாவும் கடையில் தான் இருக்காங்க. சரி. அலை ராஜா ஃபோன் பண்ணிட்டாரு, கடைக்கு பேச சொன்னேன், பேசினாரா? பேசிட்டாருண்ணே. கதிரு, நீ போய் கை கால் கழிட்டு அப்போ, நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். கை கால்லாம் கழுவியாச்சு, டிஃபன்லாம் வேணாம் அண்ணி. இப்போதான் ஒரு டீ குடித்தேன். இந்த டீயை விடுறீங்களா பாருங்க. வீட்ல இருந்தாலும் எப்பவுமே டீ தான், அப்புறம் எப்படிடா பசிக்கும்? அண்ணே இன்னைக்கு என்ன லஞ்சு? ஆரம்பிச்சிட்டான்ல, சாப்பிடுறத விட்டா வேற வேலையே இல்லை இவனுக்கு. வீட்டில் இருந்தால் பசிச்சுக்கிட்டே இருக்கு. அண்ணி சீக்கிரமா போய் ரெடி பண்ணுங்க அண்ணி. எல்லாரும் இப்படி உட்காந்துட்டே இருந்தா யார் தான் போய் சமைக்கிறதா? டேய், உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? வெளியில கடையிலே உட்காந்துட்டுன்னு சொன்னேன்ல. உனக்கு நேரத்துக்கு சாப்பிட வேண்டியதெல்லாம் அங்க வரும். போ கடையில உட்காரு. டேய் என்னது இது? இவன் இப்படியே கடையில இருந்தா சிப்ஸ் பாக்கெட்லாம் காலி பண்ணிடுவான். டேய், இன்னைக்கு உனக்கு சாப்பாடே கிடையாது, போடா. போய் சமைக்கிற வேலையை பாருங்க, பசிக்குது. சாப்பாடே கிடையாதுங்கிற? அப்ப போங்க, கடையில எதுவுமே இருக்காது, எல்லாத்தையும் தின்றுவேன். அண்ணி, நீங்கள் இன்னைக்கு சமைக்க வேணாம், நானும் அண்ணனும் சமைக்கிறோம்.